Hi friends, I am Karthi. Welcome to English பேசி பழகலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு, ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு. அதை வந்து நம்ம சொல்றது தான் வந்து பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்ட்னா என்னது? இறந்த காலம். அந்த செயல் வந்து இனிமேல் நடக்காது, இப்போயும் நடந்துகிட்டு இருக்கல, அது ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு நமக்கு. அதை மென்ஷன் பண்றதுதான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, அவன் சாப்பிட்டான், அவன் விளையாடினான், அவர்கள் தூங்கினார்கள், அவைகள் பறந்தன. இப்படி எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. சுருக்கமா சொல்லணும்னா பாஸ்ட் டென்ஸை வந்து கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதாவது முடிஞ்சிருச்சு. அது வந்து அதுதான் வந்து நமக்கு பாஸ்ட் டென்ஸ். இப்போ வந்து இதுல வந்து 3 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் இருக்கு: பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்டர்கேட்டிவ். இப்போ ஒன்னொன்னையும் நம்ம வந்து தனித்தனியா வந்து ஸ்ட்ரக்சரோட எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸ் வந்து நமக்கு முதல்ல எழுதணும்னா பாஸ்ட் ஃபார்ம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு. ப்ரெசன்ட் ஃபார்ம்ல இருந்து நமக்கு டோட்டலா சேஞ்ச் ஆகி வரும் பாஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்றது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், பிளேன் இருந்தா மேக்சிமம் வந்து நமக்கு ஈடி தான் முடியும். என்ன முடியும்? ஈடி. இப்ப பிளே அப்படின்னு சொல்லி இருக்கு, அப்ப என்ன எழுதுவோம்? பிளேடு அப்படின்னு சொல்லி எழுதுவோம். என்ன சேர்த்திருக்கோம்? ஈடி. இப்போ அதே மாதிரி குக் அப்படின்னு வந்துச்சுன்னா என்னது? குக் அப்படின்னா குக்குடு. இங்க என்ன சேர்த்திருக்கோம்? ஈடி. மேக்சிமம் பாஸ்ட் ஆஃப் டென்ஸ்ல ஈடி சேர்த்து தான் வந்து வரும். ஆனா இர்ரெகுலரா வந்து சில இதுக்கு வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பிளான்னு வச்சுக்கோங்க. இப்போ பிளான்னு ஒரு வார்த்தை வருது, பிளான் அப்படின்னு வந்துச்சுன்னா PLANNED, PLANNED அப்படின்னு சொல்லி வரும். அதே மாதிரி பாருங்க, ஒரு பிளான் ஏற்கனவே இருக்கு, NED சேர்த்து எழுதுறோம். இப்போ மீட்டுன்னு இருக்கு, இது எப்படி பாஸ்ட் ஃபார்ம்? இது வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம். பாஸ்ட் ஃபார்ம் என்ன எழுதுவோம்? மேட். கோன்னு சொன்னா வெண்ட். டோட்டலாவே டிஃப்ரெண்ட் ஆகுது பாருங்க. இதெல்லாம் மீட்னா இது கூட ஒரு எடுத்துட்டு எழுதுறோம், கோனா வெண்ட். இந்த மாதிரி நமக்கு பாஸ்ட் ஃபார்ம் வந்து கண்டிப்பா தெரியணும். நீங்க வந்து ஃப்ரீயா இருக்கிற டைம்ல வந்து கண்டிப்பா வந்து ப்ரெசன்ட் ஃபார்மோட பாஸ்ட் ஃபார்ம் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது வந்து நமக்கு கொஞ்சம் வித்தியாசமான வரும். ஈட்டு பாருங்க, ஈட்னா என்னது? எயிட். இப்போ பிளான் ஸ்டடின்ற ஒரு வார்த்தை எடுத்துக்கோங்க. ஸ்டடி எப்படி எழுதுவோம் நம்ம? ஸ்டடீடு. ஒய்யை எடுத்துட்டு ஐஇடி சேர்த்து எழுதுவோம். ஐஇடி சேர்த்து எழுதுறோம். இப்ப இங்கேயும் ஒய் தான் வந்திருக்கு, இங்கேயும் ஒய் தான் வந்திருக்கு. ஏன் நம்ம மட்டும் இங்க இருக்கிற ஒய்யை மட்டும் எடுத்துட்டு ஐஇடி சேர்த்து எழுதியிருக்கோம்? இங்க இருக்கிற ஒய்யை வந்து நம்ம ஏன் வந்து அப்படியே வந்து இடி சேர்த்து எழுதியிருக்கோம்? இதே மாதிரி நிறைய வந்து இருக்கு. இது வந்து நம்ம இன்னொரு வீடியோவா தனியா நான் வந்து உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் வந்து கண்டிப்பா வந்து சொல்றேன். இப்போ இது வந்து ஒரு சின்னதான் வந்து இதை மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ ஒய் வந்திருக்கு பாருங்களேன், லாஸ்ட் என்ன முடிஞ்சிருக்கு? ஒரு சின்ன ட்ரிக்கு தான், அதை தெரிஞ்சுட்டா போதும், நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸ்டேன் வந்திருக்கு, லாஸ்ட் ஒய்ன்ற வேர்டு முடிஞ்சிருக்கு. இந்த ஒய்க்கு முன்னாடி என்ன வேர்டு இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இது வந்து ஒய்க்கு லாஸ்ட் ஒய் முடிஞ்சிருந்து அதுக்கு முன்னாடி நமக்கு வவ்வல்ஸ். வவ்வல்ஸ் என்ன சொல்லுவோம்? AEIOU சொல்லுவோமா? இப்போ இதுல எதுனா ஒரு வேர்ட், ஒரு எழுத்து வந்து நமக்கு இந்த இடத்துல வந்திருந்தா அதோட ஐஇடி சேர்த்து எழுத மாட்டோம். இப்போ இதே இது ஒய்க்கு முன்னாடி இந்த வவ்வல்ஸ் வரல அப்படின்னு சொன்னா இந்த ஒய்யை எடுத்துட்டு ஐஇடி சேர்த்து எழுதுவோம். இப்போ இங்க பாருங்க, பிளேன் வந்து எழுதியிருக்கோம். இப்போ ஸ்டேன் எழுதிக்கோங்க.
இங்க ஒய் இருக்கு. இங்க முன்னாடி என்ன எழுத்து இருக்கு? வவ்வல்ஸ். என்ன இருக்கு? வவ்வல்ஸ். ஏ அ இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? ஒய் எடுக்கணுமா? நோ. ஏன்னா கடைசி ஒய்ன்ற எழுத்துக்கு முன்னாடி நமக்கு வவ்வல்ஸ் வருது. ஸோ நீங்க அப்படியே எழுதிட்டு வெறும் ஈடி சேர்த்து எழுதுனா போதும். இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான் வந்து இதை கத்துக்கிட்டாலே நம்ம ஈஸியா வந்து பாஸ்ட் ஃபார்ம் வந்து உருவாக்கிடலாம். சில இதுக்கு மட்டும் டோட்டலாவே இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். இப்போ பெர்மிட்னா PERMIT. இப்போ இதை எப்படி எழுதுவோம்னு பார்த்தீங்கன்னா PERMI, இந்த இது வந்து டபுள் ஆகும் TTED. இப்போ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோல வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நான் டீட்டெயில்டா சொல்லித்தரேன். இது இல்லை இப்போ இதே மாதிரி நீங்க ஒய் வந்துச்சுன்னா மட்டும் இதுக்கு நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். இங்கேயும் ஒய் தான் இருக்கு, இங்கேயும் ஒய் தான் இருக்கு. ஏன் இங்க இருக்கிற ஒய்யோட ஐஇடி சேர்த்து எழுதுறோம், ஏன் இங்க இருக்கிற ஒய்யோட இடி சேர்த்து எழுதுறோம் அப்படின்றத மட்டும். ஏன்னா நம்ம இந்த ஒய் பக்கத்துல வவ்வல்ஸ் இல்ல, அதனால ஒய்யை எடுத்துட்டு ஐஇடி சேர்த்து எழுதுறோம். இங்க இருக்கிற ஒய் பக்கத்துல வவ்வல்ஸ் வந்திருக்கு, அதனால நம்ம அப்படியே எழுதிட்டு இடி மட்டும் சேர்த்து எழுதுறோம். இந்த அளவு தெரிஞ்சா போதும். மிச்சதெல்லாம் வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து கத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படின்னா வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது நம்ம திருப்பி திருப்பி நம்ம பிராக்டிஸ் பண்ண வந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்ல வந்து ஐ யூ வி ரெண்டு ஸ்ட்ரக்சர் வந்து படிச்சிருப்போம். இங்க வந்து அந்த மாதிரி கிடையாது, ஒரே ஸ்ட்ரக்சர் தான் வந்து. இப்போ சப்ஜெக்ட் வந்து நமக்கு ஐ வி யூ தே, அப்புறம் ஹி ஷி இட் நேம், இந்த மாதிரி எதுவா வந்திருந்தாலுமே வந்து ஒரே ஃபார்ம் தான். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுத போறோம், அதுக்கப்புறமா வெர்பு வந்து எழுத போறோம். வெர்பு வந்து நமக்கு என்ன ஃபார்ம்ல இருக்கணும்னா பாஸ்ட் ஃபார்ம். என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்குனா ஈட்னா ஏட், பிளேனா பிளேடு. வெர்புல வந்து நமக்கு மேக்சிமம் வந்து லாஸ்ட் இடி சேர்க்கிற மாதிரி இருக்கும். சில இதுக்கு மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும். அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொன்னேன். அந்த இதை மட்டும் நம்ம கொஞ்சம் கத்து வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் பாஸ்ட் ஃபார்ம் எழுதுறது. இப்போ கம் அப்படின்னா என்ன எழுதுவோம்? கேம். ஸ்பீக்னா ஸ்போக், மீட் மேட். இந்த மாதிரி வந்து நமக்கு பாஸ்ட் ஃபார்ம்ல தான் வந்து எழுதணும். இப்போ நம்ம நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல பாசிட்டிவ் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற என்னது? பாசிட்டிவ். இப்போ பாருங்க, பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னதுன்னா, நான் கூடைப்பந்து விளையாடினேன். நான் கூடைப்பந்து விளையாடினேன். அப்ப அவங்க ஏற்கனவே வந்து விளையாண்டு முடிச்சுட்டாங்க. விளையாடினேன்னா என்னது? முடிச்சுட்டாங்க, இறந்த காலம் தான். இப்போ நான் அப்படின்னா என்னது? இதை வந்து நம்ம ஸ்ட்ரக்சர்லாம் வந்து ரெண்டு ஸ்ட்ரக்சர் கிடையாது, ஒரே ஸ்ட்ரக்சர் தான். ஸோ ஒரே ஃபார்ம் தான். சப்ஜெக்ட் எழுத வேண்டியது, வெர்பு எழுத வேண்டியது. வெர்பு மட்டும் என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? நமக்கு பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும். இப்ப நான் அப்படின்னா என்ன எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் ஐ. வெர்பு என்னது நமக்கு இதுல? விளையாடினேன் அப்படின்றதுதான் வெர்பு. விளையாடினேன் அப்படின்றத வந்து பிரசன்ட்ல சொல்லும் போது பிளேன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம என்ன ஃபார்ம்ல எழுதணும்? பாஸ்ட் ஃபார்ம். விளையாடினேன்றதோட பாஸ்ட் ஃபார்ம் என்னது? பிளேட். என்ன விளையாண்டாங்களா? கூடைப்பந்து. அதை நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? பேஸ்கெட் பால். சப்ஜெக்ட் எழுதியிருக்கோம், வெர்பு எழுதியிருக்கோம், அதுக்கப்புறம் என்ன சென்டென்ஸோ எந்த வேர்டு வருதோ அதை அப்படியே எழுதிட வேண்டியதுதான். நான் கூடைப்பந்து விளையாடினேன். ஐ பிளேட் பேஸ்கெட் பால். ஐ பிளேட் பேஸ்கெட் பால். இப்போ ரெண்டாவது சென்டென்ஸ், நாங்கள் பேசினோம். நாங்கள் பேசினோம் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு அந்த செயல் வந்து. அப்போ நாங்கள் பாஸ்ட் டென்ஸ் தான் இது நமக்கு
நாங்கள் அப்படின்னா என்னது? வி. பேசினோம், நாங்கள் பேசினோம் அப்படின்னா அது பேசினோன்றதுக்கு ஸ்போக். ஸ்பீக்னு எழுதக்கூடாது, ஸ்போக். ஏன்னா பாஸ்ட் ஃபார்ம், நமக்கு இது பாஸ்ட் டென்ஸ், அதனால வெர்பு வந்து கண்டிப்பா நமக்கு பாஸ்ட் ஃபார்ம்ல தான் வந்து இருக்கணும். வி ஸ்போக், அவ்வளவுதான், ஈஸியா முடிஞ்சிருச்சு. இப்போ இதே மாதிரி இன்னும் ஒரு 2 எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. அவள் ரயில் நிலையத்திற்கு சென்றாள். அவள் ரயில் நிலையத்திற்கு சென்றாள். என்ன எழுதணும்? நமக்கு ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் அவள்னா ஷீ. வெர்பு என்னது? சென்றாள்ன்றதுதான் வெர்பு. அப்ப நம்ம பிரசன்ட் ஃபார்ம்ல கோன்னு சொல்லுவோம், பாஸ்ட் ஃபார்ம்ல வெண்ட். ரயில் நிலையத்திற்கு அப்ப டு ரயில்வே ஸ்டேஷன். பாருங்க, ரொம்ப ஈஸியா எழுதியாச்சு. She went to railway station. அடுத்து நெக்ஸ்ட் வேர்டு. அவன் இட்லி சாப்பிட்டான். சப்ஜெக்ட் என்னது நமக்கு? அவன். He. வெர்பு என்னது நமக்கு? சாப்பிட்டான். ஈட்டோட பாஸ்ட் ஃபார்ம் என்னது நமக்கு? ate. இங்க ஏற்கனவே அடுத்து இட்லின்ற வேர்டு கொடுத்துருக்காங்க. அப்ப he ate idli. He ate idli. ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட் வந்து நமக்கு பாஸ்ட் ஃபார்ம் மட்டும் எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சா போதும். சூப்பரா வந்து நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல பாசிட்டிவ் சென்டென்சஸ் வந்து மேக் பண்ண முடியும். இப்போ இதுல இருந்து நம்ம ஒரு சின்ன டெஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? அவர்கள் வீட்டை சுத்தம் செய்தார்கள். அவர்கள் வீட்டை சுத்தம் செய்தார்கள். அப்ப ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னது? அவர்கள். அதான் அப்படியே எழுதிக்க வேண்டியதுதான். தே. வெர்பு என்னது? சுத்தம் செய்தார்கள். அப்போ கிளீன் எழுதணுமா, கிளீனர்டு எழுதணுமா? கிளீனர். தே கிளீனர் ஹவுஸ். தே கிளீனர் ஹவுஸ். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நான் என் நண்பனை பார்த்தேன். நான் என் நண்பனை பார்த்தேன். அப்ப நான் என்ன எழுதுவோம்? ஐ. இங்க வெர்பு என்னது நமக்கு? பார்த்தேன் அப்படின்றதா வெர்பு. அப்போ என்ன எழுதுவோம் பாஸ்ட் ஃபார்ம்ல? saw. my friend. யார பார்த்தாங்க? என் நண்பனை. அப்ப my friend. I saw my friend. நான் என் நண்பனை பார்த்தேன். I saw my friend. Next one. அவள் தேர்வுக்கு படித்தாள். அவள் தேர்வுக்கு படித்தாள். ஃபர்ஸ்ட் என்னது சப்ஜெக்ட் நமக்கு? அவள். அப்போ she. வெர்பு என்னது? படித்தாள். அத நம்ம பாஸ்ட் ஃபார்ம்ல என்ன சொல்லுவோம்? studied. மிச்சம் இருக்கிறது என்னது? தேர்வுக்கு. அதனால to exam. பாருங்க, ஈஸியா நம்ம வந்து சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ண முடியும் நம்மளாலையும். கண்டிப்பா இதே மாதிரி நிறைய வந்து நீங்க தமிழ் அர்த்தம் எழுதிட்டு அதை வந்து இங்கிலீஷ்ல இந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம சுத்தி சுத்தி நடக்கிற விஷயங்களையே நீங்க வந்து எழுதிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா நம்மளாலையும் வந்து சென்டென்சஸ் மேக் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you, friends.